வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறேன். நான் தான் கொலை பண்ணினேன், குணசேகரனை மாட்டிவிட்ட அறிவுக்கரசி எதிர்நீச்சல் சீரியல் தொடர்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சுமலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிடிக்காத திருமணத்தில் மனம் நொந்து போன தர்சனை தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்த நிலையில் நந்தினி ரேணுகா இருவருமே காப்பாற்றி விடுகிறாங்க. அதன் பின்பு கதிர் அவனை அடித்து தொல்லை கொடுக்குறான். அப்போது அறிவுக்கரசி, நீ செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, உன் உடம்பை ஐஸ் பெட்டியில் வச்சாவது தங்கச்சி குடும்பம் நடத்துவாங்க. தர்ஷன் குணசேகரன் மகனாக சாகாம என் வீட்டு மருமனாக சாக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடத்தே ஆக வேண்டும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆத்திரப்படுத்திய ரேணுகா, ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, செத்தாலும் கல்யாணம் நடக்கணுமா? டே தர்ஷா, நீ தாலி கட்டுறா, பார்த்துக்கலாம். கல்யாணம் தானே கட்டாயப்படுத்தி செய்ய முடியும், வாழப்போகுது நீ தானே, நீ தாலி கட்டு, அப்புறம் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆத்திரப்படுத்திய ஞானம், ஏய் என்னாடி பேசுகிற நீ, உனக்கு அவ்வளவு தெரியுமா வந்துருச்சா சொல்லி ரேணுகாவை அடித்து இருவருமே வெளியில் துரத்துறாங்க. அப்போது தர்ஷன், ஏங்க அவங்கள அடிக்கிறீங்க, அவங்கள வெளியில் போவாங்கன்னு சித்தி, கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன், நான் செய்தது தப்பு தான், இங்கே என்ன வேண்டுமானாலும் பண்ணட்டும், இனிமேல் நான் சாக மாட்டேன் சித்தி, நீங்கள் தைரியமாக இருன்னு சொல்கிறாங்க. அப்போது ரேணுகா, டேய் தர்ஷன், வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம்ம உயிரோடு இருக்கணும், சாக வேண்டியது நீ இல்லை, அப்படி அநியாயம் செய்வங்க தான் சாகணும்னு சொல்கிறாங்க. மருமக்கம் ஜனனி, பார்கவி, ஜீவானந்தா அனைவருமே காருக்கு காத்து கொண்டு இருக்காங்க. அப்போது புலிகேசினுடைய போலீஸ் டீமு அவர்களை பார்த்து விட அவங்க மூவருமே வெவ்வேறு திசைக்கு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் 3 பேருமே தப்பி விட புலிகேசி என்ன செய்வதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஜீவானந்தம் புக் செய்த கார் அந்த இடத்திற்கு வருது. அந்த காரை பார்த்த புலிகேசி, காரை புக் செய்தது யார், அவருடைய பேர் என்ன கேட்டு டிரைவரிடம் விசாரணை நடத்துகிறாரு. இதை தூரத்தில் இருந்து ஜீவானந்தம் பார்த்துட்டு இருக்காரு. சரியான நேரத்தில் எப்படியாவது மண்டபத்திற்கு போக வேண்டும்னு பதட்டத்தில் இருக்க ஜீவானந்தம் இன்றைய எபிசோடில் புலிகேசியை இந்த இடத்துக்கு அனுப்பினா பார்கவி ஜனனி திருமண மண்டபத்திற்கு செல்ல வேண்டும் என்பதால் புலிகேசியை டைவர்ட் செய்யும் விதமாக ஜீவானந்தம் அந்த இடத்துல இருந்து ஓடுறாரு. ஜீவானந்தத்தை ஓடுவதை பார்த்த புலிகேசி அவரை பிடிப்பதற்காக ஓட அந்த நேரம் பார்த்து ஜனனி, பார்கவி இருவருமே அந்த காரில் ஏறி தப்பி மண்டபத்திற்கு தப்பி வராங்க. மண்டபத்தில் தர்ஷன் அன்புக்கரசியின் கழுத்தில் தாலி கட்டுவதற்கு தயாராக இருக்கும் நேரத்தில் மண்டபத்துக்கு வரும் போலீஸ் டீம் அறிவுக்கரசி ஃபோட்டோகிராஃபரை கொலை செய்திருக்கிறாங்க, அதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது, அவளை கைது செய்யணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஆஜராகியிருக்கிறது. இதனால் தர்ஷன் திருமணம் நடப்பது தாமதமாக அந்த நேரம் பார்த்த ஜனனி பார்கவி மண்டபத்திற்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடு முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.